திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு விழாவாக கோவில் திருக்குளத்தில் மின் விளக்குகளுடன் அலங்கரிக்கப்பட்டு தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்றது. மிகவும் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் சுவாமி திருக்கோவிலில் ஆழித்தேர் திருவிழா, தெப்பத் திருவிழா என ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும். இதில் உலக புகழ்பெற்ற ஆழித்தேர் திருவிழா மார்ச் 21 நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் சுவாமி கோவில் திருக்குளத்தில் தெப்பத்தில் வலம் வரும் தெப்பத் திருவிழா நேற்று தொடங்கி இன்றும் நாளையும் 3 நாட்கள் நடைபெறுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க தெப்பத்தில் பார்வதி தேவியுடன் கல்யாண சுந்தரர் எழுந்தருளி ஒரே நாளில் 3 சுற்றுகள் வீதம் 3 நாட்களுக்கு 9 சுற்றுகள் என இசை கச்சேரிகளுடன் சுவாமி திருக்குளத்தில் வலம் வரும். திருவாரூர் தெப்பத்தின் சிறப்பம்சமாக தெப்பத்தின் நீளம் 5 அடி, அகலம் 50 அடி, உயரம் சுமார் 40 அடி என 432 காலி பேரல்களில் காற்று நிரப்பி அதன் மீது தெப்பம் கட்டப்படுகிறது. இதில் ஒரே நேரத்தில் சுமார் 500 பேர் ஏறி செல்லும் வகையில் பிரம்மாண்டமாக மின்விளக்குகள் அலங்காரத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் அழகிய மணாளன், பரம்பரை அரங்காவலர் ராம் தியாகராஜன், தக்கார் ராணி ஆகியோர் செய்துள்ளனர். நேற்று முதல் நாள் தொடங்கிய தெப்பத் திருவிழாவில் தெப்பத்தில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகநாதன், நகர்மன்ற உறுப்பினர்கள் வாரை பிரகாஷ், செந்தில் உட்பட 400க்கும் மேற்பட்டோர் வலம் வந்தனர். இதில் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், ஊர்காவல் படையினர் என 300க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் கோவில் தெப்பத் திருவிழாவை காண பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், பக்தர்கள் என இரவு முழுவதும் வருகை தந்துள்ளனர்.
இன்ன தன்மையன் என்று அறிய பொன்னாயம்மானை எதை வந்து காணே அன்னம் வைகும் மழற்பயணத்து அணியாரும் மதக்கருமானே. இந்த தெப்பத்தூருடைய மெய்யண்டர்கள் பக்தபூதிகள்லாம் அங்கங்கே பின்பக்கம் இடம் இருக்கிற இடத்துல போய் ஒரே இடத்துல குவியாம அருள்